எதிர்பார்க்க வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு 30 ஆண்டுகளுக்கு. மாண்புமிகு நீதிமன்றம் நல்ல தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தண்டனை வழங்கப்பட்டதற்கு மிக மிக முக்கியமான நபர் யார் என்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர்தான் முதலிலே இந்த விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்திலே போய் புகார் செய்த சம்பவத்திலே இருந்து, எஃப்ஐஆர் போடப்பட்ட சம்பவத்திலே இருந்து, அவர் விடுதலை செய்து மீண்டும் கைது செய்யப்பட்ட சம்பவத்திலே இருந்து, அவர் சொன்ன சார் யார் என்ற சம்பவத்திலே இருந்து, யார் அந்த சார் என்கிற மிகப்பெரிய புயலை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருந்தார். நேற்றைக்கு கூட சொன்னார், தன்னுடைய அறிக்கையில சொல்லி இருக்கிறார், தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட யார் அந்த சார் என்ற விவரம் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை, அதுவும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று. அதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெண்கள் சமூகம் சார்பிலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் இன்னும் 9 மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார். அப்போது இந்த யார் இந்த சார் என்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும். அப்போது இன்னும் தண்டனை வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன்.